ஹலோ நண்பா, வந்துட்டீங்களா? சரி, வந்தது தான் வந்துட்டீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. அதாவது இந்த வீடியோவில் நான் என்னத்தை சொல்லப் போகிறேன் என்றால், தம்ப்நெயிலை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது அருமையான ஒரு பிஆர் மேட்ச் தான். அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு 4 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லேண்டிங், அப்புறம் கேரக்டர் காம்பினேஷன், அப்புறம் கன் சூஸிங், அதுக்கப்புறம் இது கிரெனேட், அப்புறம் லேண்ட்மைன்ஸ். இதெல்லாம் அருமையாக யூஸ் பண்ணாலே உங்களால் பிஆரில் அசால்ட்டாக பூயா அடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கில்ஸ் அடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் சோலோ மேட்ச்லேயும் பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் டீம்லேயும் பயன்படுத்தலாம். நான் ஒரு டீம்ஸில் தான் வந்திருக்கேன், ஆனால் இது என்னோடய டீம்ஸ் கிடையாது. இது ஒரு ரேண்டம் பிளேயர்ஸ் தான், ஹிந்தி பிளேயர். நாங்கள் டியோவாக வந்திருக்கோம், நானும் 3Dயும். இப்போது நாங்கள் இந்த அருமையான மேட்சில் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல போது என்னென்னா, என்னோடய கேரக்டர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க. ஒரு ட்ரோன் வச்சுருக்கேன், அப்புறம் ரஃபேல் வச்சுருக்கேன், அப்புறம் ஃபிஸ்ட்டு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இந்த மோக்கோ வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபிஸ்ட்டு வேணுன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா அயாட்டோ இல்லைனா உல்ஃப்ரா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு நாங்கள் ஃபேக்ட்ரியில் இருந்தனால இங்கே வச்சுருங்க. இந்தங்க பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் லேண்ட்மைன் வைக்கிறது ரொம்பவே அவசியம். ஆனால் நான் இந்த லேண்ட்மைன் வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். ஒரு கையால் குத்தி அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த லேண்ட்மைனை வைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு. அது கூட வந்து இங்கே மேலேருந்து ஒருத்தன் இறங்க ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு இந்த மார்க்கு காமிச்சிருக்காது. நான் இது என்னென்னா கேம் ரெக்கார்ட்லேருந்து எடுத்தது. இவனை எப்படி அடிக்கணும்னு மட்டும் பாருங்கள். ஸ்ட்ராட்டஜியாக விளாடணும். இவனை எப்படி அடிக்கலான்னு பார்த்தா அழகாக அவனே தலைவன் வேண்டாம் வந்தான். இப்போ பார்த்தீங்களா இல்லையா, லைஃப் 9 தான் இருக்குது. அப்படி குறைச்சிட்டான். அவன் செத்தாலுமே நீங்கள் ஒரு க்ளூவால் போட்டுக்கோங்க சேஃப்டிக்கு. ஏன்னா இன்னொருத்தன் எவனாவது இங்கே அடிச்சிட்டான்னா அப்புறம் ரேங்க் ஃபுல்லாக மைனஸ் ஆயிரும். சோலோ மேட்ச் விளாண்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. அதனால் நீங்கள் எல்லோரும் உஷாராக விளாடுங்க. நம்ம 3D பார்த்தீங்களா எப்படி லைஃப் அடிச்சு விட்றாரு, நல்ல மனுஷன். சரி, அப்புறம் இந்த லூட்டு தான் மக்களே உங்களுக்கு நல்ல முக்கியம். அதில் உங்களுக்கு பிடிச்ச கண்ணை நீங்கள் எடுக்க பார்க்கணும், ஓகேவா? எனக்கு இந்த MP40 கூட ஓகே. இந்த A94 நம்ப முடியாது, விளங்காது பிடிச்சிது. அதுக்கப்புறம் இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். இங்கே எங்கிட்டாவது விட்டுருங்க. நான் இந்த இது என்னென்னா பொச்சினாக்கு பக்கம் விட்டுட்டேன், அங்கே எவ்வளோது இருக்காளான்னு பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த ட்ரோன் விட்டதுக்கு எவ்வளோ பெரிய நல்ல வேலையை பார்த்து விடுது தெரியுமா? எனக்கு ஒரு கில்லு தான் கிடச்சிச்சு மக்களே. நம்ம 3D அங்கே போட்டு குழந்தைக்கிட்டு இருக்கார் ஒருத்தரை போட்டு. நான் அழகாக போய் ஓசிக்கில் அடிச்சிருவேன். நம்மளை மாரி ஓசிக்கில் அடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை எவனாலையும். அவங்க பற்றிலா ஒரு ஓசிக்கில் அசால்ட்டாக தட்டினேன். 3 பிளட் தான் இருக்குன்னா அதுலேயும் செத்து போயிட்டான். அதில் ஒரு சாரியை கட்டி விடுவோம்ல, 3D கோவமாயிருவாருப்பில். அப்புறம் சாரியை கட்டிட்டு அப்படியே போனோன்னா இப்போ நாங்கள் பொச்சினாக்கு போவோம் மக்களே. பொச்சினாக்கு போயிட்டு நைட்டு இவன் செத்தவன் ரூட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தா இது எதுவுமே வைக்கல. நல்லதா நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இந்த இடத்துல லைட்டாக லேக் ஆச்சு. அதுக்கப்புறம் சரியாயிட்டு அடுத்து நாங்கள் பொச்சினாக்கு போனோம் மக்களே. ஏன்னா அங்கே ஒரே இடத்துல இருந்தால் ஒருத்தனும் கிடைக்க மாட்டான். நான் எப்போதுமே இப்படி தான் மக்களே. இந்த ஃபேக்ட்ரியில் இறங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பொச்சினாக்கு போயிடுவேன். அங்கே எவனா எனிமி கிடச்சானா அவனை அடித்து குழந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பீக்கி போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ட்ராப் இருக்குது தெரியுதா, கீழே கிடக்கிற ட்ராப்பு, அதையும் யூஸ் பண்ண கற்றுக்கணுங்க நீங்கள் நல்லா. லாஸ்ட் ஜோன்லலாம் செம்மையாக யூஸ் ஆகும் எனக்குலாம். அதுக்கப்புறம் இந்த A94 நம்ப முடியாதுன்னு சொன்னோம்ல, அதனால் இந்த ட்ராப்பில் இருந்து எந்த கன்று கிடைக்குதுன்னு பார்த்தா க்ரோஸாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதை நைஸாக ஆட்டையை போட்டுட்டு நம்ம டீம்மேட் பக்கம் போனால் அவன் அசால்ட்டாக லூட் அடிச்சுக்கிட்டு இருக்காப்புலப்பா. நம்ம 3D நம்ம ஒரு வார்த்தை கூப்பிடல. சரி, அவர்கிட்ட நைஸாக போய் எடுக்கணும்னு பார்த்தா இங்கே எல்லாமே நான் தேடி பார்த்த மாதிரி இந்த க்ரோஸாவை தவிர வேறு எதுவுமே நல்லதாகவே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தேவைன்னா உட்பேகரு இல்லைனா இது SKS AC80. உங்களுக்கு பிடிச்ச கண்ணை வச்சு நீங்கள் கரெக்டாக லாடை கற்றுக்கிட்டா மட்டும்தான். லாடை கற்றுக்கிட்டான்னு சொல்கிறேன் பாருங்களேன். லாடை நல்லா தெரிஞ்ச கண்ணை வச்சு அடித்தா தான் எனிமி டக்குன்னு செத்து போவான். அதனால் உங்களுக்கு பிடிச்ச கண்ணை வச்சு நீங்கள் விளாடுங்க, ஓகேவா? அதுக்குன்னு லாஸ்ட் ஜோன்லலாம் போய் தேடி பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்காதிங்க. கிடைக்கிற கண்ணை வச்சு விளாடணும், ஓகேவா? அதுக்கப்புறம் இவன் சொல்லி தான் நான் எடுத்தேன், இவனால தான் செத்துன்ட்டு நம்ம பக்கம் வரக்கூடாது. கம்பெனி பொறுப்பாகாதுப்பா. எல்லாத்தையும் சொல்லி தான் நாங்கள் எங்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பொச்சினாக்கில் இருக்கிற இங்கே எல்லா வீடியும் தேடி பார்த்தேன். எனக்கு பிடிச்ச கண்ணு ஒன்று கூட அமைய மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் எனிமி இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச கண்ணை தேடிட்டு இருக்காதிங்க. எனிமி இல்லாத போது தான் இந்த மாதிரி இப்படி உங்களுக்கு பிடிச்ச கண்ணை தேடணும். இல்லைனா மண்டையில் அடித்து போடா வீட்டுக்கு அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவோம். அப்புறம் கம்பெனி பொறுப்பாகுதுப்பா. இதையும் சொல்லிக்கிட்டேன். நம்மளுக்கு இங்கே இருந்தால் இந்த பேராஃபில் கன்று கிடச்சிச்சு. இதை வச்சு கொஞ்சம் நல்லாவே ஹெட்டு போவோம். இதை எடுத்துக்கலாம். க்ரோஸாவில் ரொம்ப புல்லட் மெதுவாக தான் போவோம். அதனால் இதை கீழே போட்டுட்டு இப்படி போனால் நம்மளுக்கு இந்த கன்று இது பேர் எனக்கு பேர் மறந்து போச்சு. இப்போ தாங்க மக்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஐயோ ஞாபகம் மறதி. இது என்னது AC80 இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது என்னது ஐயோ இன்னும் ரொம்ப மறக்குது எல்லாமே. இந்த இடம் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு சைடு இருக்குல்ல, நான் அங்கே போகிறதுக்குள்ளேயே நம்ம டீம்மேட்டை எவனா அடிச்சு போட்டான். அவனை ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம மறுபடியும் ஃபேக்ட்ரிக்கே போவோம். எதுக்குன்னா நம்ம ஒரு லேண்ட்மைன் வச்சோம்ல, அதில் ஒரு பேஜில் போவோம், மாட்டிக்கிடுவான். நீங்களே பாருங்களேன். நான் பாடு போயிட்டுருப்பேன், மாட்டிக்கிட்டானா
நானும் எவ்வளோ தான் போராடி வேகமாக ஓட பார்த்தாலும் நீங்களே பாருங்களேன், அவங்களும் எஸ் ஆயிடுவானுங்க. எனக்கோ வந்துச்சு கோவம், நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த ஓடுதானுவ பாருங்கள், எனக்கு வந்துச்சோ கடுப்பு. ஐயோ எப்படி வண்டி எடுத்துகிட்டு ஓடுதான் பாருங்கள். நான் கஷ்டப்பட்டு 2 லைன்மேனு அதில் வச்சு ஒருத்தர் பொறி வச்சு பிடிச்சா அவனுங்க 2 பேரும் எஸ் ஆகிட்டானுவ. இங்கே அவன் டீம்மேட் எவனா இருப்பான்னு பார்த்தா 2 பேர் தான் வந்திருப்பானுவ போல இருக்கு. அந்த மான்ஸ்டர் ட்ரக்கில் போகிறானுவ. அங்கே தான் இருப்பானுவன்ட்டு போனால் அவனு வண்டி எடுத்துகிட்டு அந்த சைடு பீக்கு பக்கம் போயிட்டானுவ. இந்த ரேண்டம் பிளேயர்ஸ் இந்த ஹிந்திக்காரங்கள விளையாடுனானுவோ எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அங்கிட்டு போய்கிட்டு இருந்தானுவோ. சரி கில்லு போச்சு, நாசமாக போச்சுன்ட்டு மனசை தேத்திக்கிட்டேன். மனசு வலிக்குது. நினச்சிருது லேண்ட்மேன்லாம் நான் கில் அடிப்பேன்னு நான் இப்போ எதிர்பார்த்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு கில்லில் நான் லேண்ட்மேனில் அடிக்கிறது. நாக்கு தான் வச்சேன், அதையும் எவனுக்கும் பொறுக்கலை போல இருக்குது. தூக்கிட்டு போயிட்டான் என் கில்லை. ஐயோ இந்த மாதிரி தான் நீங்கள் லேண்ட்மேனையும் வச்சு நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட் ரவுண்டில் கூட இந்த மாதிரி க்ளோவல் பக்கத்தில் வச்சு கூட்டி போயிட்டீங்கன்னா அதில் கூட எனிமிஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வச்சு அதுலேயும் பழகிக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ வச்சுனாக்கில் தான் இப்போ நாங்கள் இன்னும் ரொம்பவே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எவனாவது மாட்டுவான்னு பார்த்தா எவனுமே மாட்ட மாட்டேக்கானோ நம்ம நேரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 3D எவனோ போட்டு சுட்டுக்கிட்டு இருந்தார். எவனன்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் ட்ராப்பில் லூட் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது 3Dங்கிறவர் தமிழ் பிளேயர் தான். ஆனால் நான் மைக் ஆன் பண்ணி பேச மாட்டார். அவர் என்னன்னு தெரியல, மைக் ஆன் பண்ணிலாம் பேச மாட்டார். அதனால் நீங்கள் என் கூட விளாடணும்னு நினச்சிங்கன்னா கடைசியில் என்னோடய UID தரேன், அதில் விளாடுங்க. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸோ டீம்மேட்ஸோ எதுன்னு எனக்கு கிடையாது. அதனால் நான் பிஆர் கூட சோலோவாக தான் போவேன். சோலோங்கிறது இந்த ரேண்டம் ஸ்குவாடோட தான் போவேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் ஸ்குவாட் பயிலுவேன். இந்த ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டானோ போல இருக்குது எனிமையை. என்னோடய ட்ரோன் கூட ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே போய் பார்த்தா அந்த ஓடுது பாருங்கள், வெள்ளை ஆடு. அந்த வெள்ளை ஆடை எப்படி ஓசிகள் எடுக்குதுன்னு பாருங்களேன். நைஸாக இங்கே போய் ஒரு 5-6 புல்லட் தான் மேலே மட்டும் செத்து போயிடுவான். செத்ததுக்கப்புறம் நம்ம பேட்டாலே அடித்தேன், இங்கே வருவியான்ட்டு. ஏன்னா டீமோடு இருந்திருந்தால் அவன் தப்பிச்சிருப்பான். நீங்கள் எப்போதுமே ரேண்டம் பிளேயர்ஸ் கூட போனாலும் கூட டீமோடு போங்க, அப்போ தான் சாக மாட்டீங்க. நீங்கள் தனியாக போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செத்து போயிடுவீங்க. அவனும் ரிவ்யூ பண்ணவே மாட்டானுவன் பேதியில் போவான்னு. அதனால் நீங்கள் டீமோடு போகிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இந்த ட்ராப்பில் எது மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி அங்கே இப்படி லோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு எப்போதுமே இதுதான் வேறு, எப்போதுமே அங்கிட்டுக்கிட்ட அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன். டீமோட கொஞ்ச நேரம் தான் சேர்ந்துருப்பேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட லோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த எனிமீஸ் பாடின்ட்டு போட்டு ஃபாலோ மீலாம் போட்டு இங்கே வந்தால் அங்கே ஒருத்தன் ஹார்ட் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தான். அடிக்கலாமேன்னு அடித்தா நமக்கு இல்லை 3 திருடிடுவார். என்ன கோவம்னு தெரில. நான் அவர் கில்ல திருந்தோம்ல, அதனால் என் கில்ல அவர் தெரியுது. அப்புறம் நான் ட்ரோன் விட்டதை எங்கேமோ போச்சு இந்த ட்ரோனு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு பொட்டாப்புள்ள எங்கிட்ட ஓடிக்கிட்டு இருந்தா. ஏன் பொட்டாப்புள்ள நில்லுன்ட்டு அவளை மண்டையிலே சாத்தி கில் எடுத்துடுவேன் மக்களே. இந்த MP40 ரொம்பவே நல்லா அடிக்குது. இது சோளம் மேட்ச்லாம் நான் ட்ரை பண்ணி பாருங்கள். MP40க்கு ஏதாவது பவர் ஏற்றிட்டாங்களா என்னன்னு தெரில, நல்லாவே அடிக்குது. நல்லாவே நான் வச்சுருக்க ஸ்கின்னு நல்லாவே ரேஞ்சு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் ஃபேக்ட்ரிக்கு போனோம். ஏன்னா இது இட்லிஸ்ட்டை போட்டு விட்டார் போல இருக்குது நம்ம டீமெட். எவனும் தெரில, நம்ம இட்லிஸ்ட்டை போட்டு விட்டானுவ. நீங்கள் இந்தமாரி ஸ்குவாடாக இருந்தாலும் இது சோலோவாக இருந்தாலும் இட்லிஸ்ட்டை போட்டில் ஆட கற்றுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எனிமியை தேடி போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. அதுமாரி செத்துட்டா நம்மளுக்கு செம்ம கடுப்பாகும். ஏன்டா நானே வந்து செத்துட்டேனா அப்படின்ட்டு தோணும். அதனால் உங்கள் டீமாக போங்க, ஓகேவா? சோலோவாக இருந்தால் சோலோவாக போய் அடிங்க. உங்களுக்கு திறமை இருந்தாலும் நல்லாவே அடிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ட்ரோனை விட்டதில் அங்கே போய் மாட்டிக்கிட்டான் ஒருத்தன். சரி இந்த இடத்துல போய் திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா யாரையுமே காங்கலை. எங்கடா இருக்கான்னு பார்த்தா அந்த சைடு இருக்கான். சரி இவனை இந்த ஃப்ரீஸை போட்டு கொண்டுடலாம், இந்த ட்ராகன் ஃப்ரீஸு அப்படின்னு பார்த்தா அதில் செத்து போயிட்டான். செத்து போனவன் ஒருத்தன் நாக்கு வச்சுருப்பான் போல இருக்குது. அந்த கிடக்காம பாருங்க க்ளோவல் பக்கத்தில். அவனை அசால்ட்டாக ஒரு 68 டேமேஜை கொடுத்து கில் அடித்தாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன, லாஸ்ட் ஜோன் போட்டாச்சு. இவன்கிட்ட இருந்து லூட் அடிச்சுட்டு லாஸ்ட் ஜோனுக்கு போக வேண்டியதான். இப்படி நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக விளாண்டிங்கன்னா உங்களை யாராலையுமே தொட முடியாது. தொட்டாலும் நீங்கள் அசால்ட்டாக அடித்து போட்டுடலாம். அதுமாதிரி நீங்கள் லாஸ்ட் ஜோன் வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கில்லும் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட் ஜோன் வர அட்வான்டேஜ் என்னென்னா உங்களோட லெவல் ஈஸியாக ஏறும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறையவே இம்ப்ரூவ் ஆகும். இப்படி ஆகும்னா இந்த சமயத்தில் எனிமி வந்தானா இந்த மாதிரி சமாளிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த மாதிரி விளையாட பாருங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட் ஜோனில் நான் கவர் எடுத்துக்கிட்டு இருந்தேன். எவனாவது எங்கிட்ட தெரியிறானான்னுட்டு. நம்ம டீமேட்டு எவனுக்கும் பயப்பட மாட்டானோ போல இருக்குது. அங்கே பாருங்கள் 3D எப்படி ஓப்பனில் போகிறாருன்னு. அதுக்கப்புறம் 2ஆம் நம்பர் அங்கே எவனுக்கே சண்டை போட்டுட்டு இருந்தார் போல இருக்குது. அவன் திருப்பி என்ன பண்ணால் ஒரு அரைஞ்சான். மொத்த லைஃப்பும் போயிடுச்சு, பாதிக்கிட்டு போயிடுச்சு.
அவனை காப்பாற்றணுமென்ட்டு ஓசியில் தான் எடுத்தாகணும். எடுத்தாச்சு. 2 புல்லட் தான், செத்துட்டான். இதேமாரி தாங்க நீங்கள் புட்டு கண்ணை யூஸ் பண்ணால் நீங்கள் 2 புல்லட்டு இல்லை 4 புல்லட்லேயே எல்லாமே செத்து போயிடுவானுவ. அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஹெட்ஷாட் தூக்குனா உழவே உழாது கருமம் பிடிச்சது. அதனால் நான் பேரஃபுல் கண்ணை யூஸ் பண்ணுவேன். சரி, இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப பொறுமையாக விளாடணுன்ட்டு எல்லோரும் புரிஞ்சுக்கிடுச்சு போல இருக்குது. இதான் வீட்டில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டானுவன், அங்கிட்டு உட்காந்துக்கிட்டானுவன், எல்லாரும் சேஃப்டியாக ஆகிட்டானுவன். இந்த மாதிரி தாங்க பண்ணணும். லாக்டவுன்லலாம் ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். போய் செத்துட்டோன்னா பூயா போயிடும். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து போய்கிட்டு இருந்தோம். 3Dயை பற்றிலாம் எப்படி ஓடுறாருன்னு, ஐயோ போவாதையா எனிமி இருப்பாரான்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தால் அவர் மைக் ஆன் பண்ண மாட்டாரா, அதனால் அவருக்கு வந்து சொல்ல முடியாது அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். நான் நினச்ச மாதிரியே மாட்டிக்கிட்டார் அவரும். அவரை போய் காப்பாற்றணுமென்ட்டு இந்த சைடு போனால் ஒரு 2 புல்லட்டு தாங்க அடிப்பேன், செத்து போயிடுவான் அவன். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் ஓசிக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரோன்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு அவ்வளோக்கா லைஃபே போல இருக்குது. 2 புல்லட் தான் அவரும் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இந்த கன்று வச்சுருக்கனால அசால்ட்டாக அடிச்சிட்டோம். எனக்கு இந்த கன்று வேறு தேர் மறந்து போயிடுது. வாயிலே நிற்கவும் மாட்டேங்குது. பார்த்தீங்களா நம்ம தலைவருக்கு எவ்வளோ தில்லு பார்த்தீங்களா எப்படி அவசரமாக ஓடுறாருன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம டீமெட்டை பிறந்துட்டானுவ ரிவ்யூ பண்ணியாச்சு. இல்லை நம்மளை ரிவ்யூ பண்ண மாட்டேறாங்க, அதாங்க பிரச்சனை. நான் அப்புறம் இந்த மான்ஸ்டருக்கு ஏர்ட்ராப்பை போட்டு விட்டேன் இந்த லாக்டவுன்லேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு. இங்கே எவனாவது இருப்பானான்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் இருக்கான். இங்கே பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி புல்லட் வேலையே பட மாட்டேங்குது. நான் என்ன செய்கிறது? அப்புறம் க்ளோவால் போட்டுட்டு நான் மான்ஸ்டருக்கு போட்டோம்ல அதை எடுத்துகிட்டு போட வேண்டியது. அங்கே பாருங்கள் லான்ச்சர் விடுறானுவ, இது விட்றானுவ. நம்ம 3D இதில் செத்து போயிட்டார். நான் விளாடும்போது கவனிக்கவே இல்லை. 3D தான் நம்ம கூட வரான்ட்டு நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் போயிட்டேன்னா அவளை நான் கவனிக்கவே இல்லை. 3D நம்ம வண்டியில் தான் இருக்காருன்னு நினச்சிட்டு நானும் போயிட்டேன். செத்தது கூட நான் கவனிக்காமல் போயிட்டேன். அப்புறம் இங்கே ஒருத்தன் மான்ஸ்டர் ட்ரக்கில் ஓடிட்டு இருந்தானா நம்ம இந்த வண்டியில் இந்த வீட்டுக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு இது வண்டி பவர் வைக்கலை. அதனால் இந்த வீட்டுக்குள்ளே போய் சர்வே அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஹிந்திக்காரங்களும் நல்லாவே சப்போர்ட் பண்ணானுவ. நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வந்தான்னா வந்துட்டானுவ. அது நம்மளுக்கு நல்ல அட்வான்டேஜே போயிட்டு. இங்கே ஒருத்தன் வந்தாம்ல என்னோடய மான்ஸ்டர் ட்ரக் எடுத்துகிட்டு போகிறான். இல்லை அதுவே டேமேஜில் இருக்கலான்ட்டு கூட கொஞ்சம் அடிக்கலான்னு பார்த்தா மேலே ஒன்று அடித்து எப்படி காலி பண்ணிடுவான்ட்டு விட்டாச்சு. இங்கே பார்த்தீங்களா நம்ம தலைவருக்கு எவ்வளோ பில்லுன்ட்டு லேண்ட்மேன் எங்கே கொண்டு போய் வச்சுருக்காருன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மலையிலேருந்து எப்படி ஒரு போர்க்களமே வரானுன்ட்டு. அங்கே ஒரு பெயின் பண்டல் வேறு அடிச்சுக்கிட்டு இருக்காரு டுப்புன்னு. கொஞ்சம் பேக் போய் கவர் எடுத்து விளாட்லான்ட்டு விளாட ஆரம்பித்தேன். முதல்ல அந்த ஸ்லீப்பர் செல் மேலே இருக்கணும் முடிச்சிடலான்ட்டு அடித்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் விளாட்றது ரொம்பவே முக்கியங்க. கிரனேட்டு லாக்டவுன்லலாம் போடுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் அவங்க டீமெட்டு பேக்கப் கொடுத்தவங்க 2 பேர் 3 பேர் கிடப்பாங்க. அவங்களே அடிக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோபரை வச்சுட்டு இவங்க பண்ணுற வேலை இருக்கா? ஐயோ இவனை அடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்க 10 நிமிஷங்க. ஐயோ இந்த வரைக்கும் மரண பயத்தில் இருந்தான். அதுக்கப்புறம் அவனே நேராக ஒரு நிமிஷம் சுற்றிக்கிட்டான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கைஸ் இதுதான் என்னோடய ஐடி யூஐடி. நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு என் கூட விளாடணுன்னு நினச்சிங்கன்னா விளாடுங்க. பிஆர் மேட்ச் நம்ம 2 பேரும் சேர்ந்தா போய் விளாட்லாம். நல்லாவே கில்ஸ் அடித்து போய் அடிக்கலாம். நம்மளுக்கும் ப்ளஸ் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா கைஸ்? அதுக்கப்புறம் நான் சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, இன்றைக்கி தீபாவளி. நல்லா சேஃபாக பட்டாசு வெடிங்க, நல்லா சாப்பிடுங்க. அவ்வளோதான், ஜாலியாக இருங்க. அதுதான் முக்கியம். ஓகேவா நண்பர்களே? டாட்டா, பை.